கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாத வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அல்லேலூயா. அப்படின்னா இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் ஏவி கொடுத்த போது நான் யோசித்தேன், இது ஒரு ஜெபம் மாதிரியில் இருக்கு ஆண்டவரே. இப்போ இந்த மாதம்லாம் ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மளை வைக்க போகிறார். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். நம்ம அறிந்த ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் என்னை காண்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பார்க்குற ஒருத்தர்னா அவர் தான். என் உள்ளந்திரியங்களை எல்லாம் சோதித்து அறிகிறவரும் அவர் ஒருவர் மாத்திரமே. எந்த மனுஷனும் நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியாது, எந்த மனுஷியும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வாழ்கிற கணவன் மனைவியாக இருந்தாலுமே சில நேரம் சில மனைவிமார் சொல்கிறது, இன்னும் உங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியலையே, உங்களை அறிந்து கொள்ளவே முடியலையே, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன உங்களால் புரிய முடியல, என்ன உங்களால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்ற குடும்பத்தில் இருக்கும் சில பேருக்கு. ஆண்களுக்கு வித்தியாசமாக வேலையில் வெளியெல்லாம் போயிட்டு வருவோம், பெண்களுக்கு அது புரியாது. சில நேரம் அதை அறிந்து கொள்ள முடியாமல் சில நேரம் சண்டைகள், ஃபோன் கால்ஸ். பெற்றவங்க பிள்ளைகளை சில நேரம் புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல. ஒரு சபையில் நான் இருக்கேன், உங்களையே சில நேரம் என்னடா ஒரு மாதிரி ஒரு நாள் இருக்காங்க, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்காங்களேன்னு புரிய முடியல, அறிய முடியல, என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஜெபிக்கிற ஆள் தானே, இந்த ஆள் ஊழியம் செய்கிற ஆள் தானே, என்ன இப்படி இருக்கிறாங்க, அறிந்து கொள்ள முடியல. ஆனால் நம்மை அறிந்தவர், நம்ம புரிந்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை புரிஞ்சவர் நீர் மாத்திரம்தான், என்னை அறிந்தவர் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஆமென். என்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை நான் எப்படி அழைச்சிருக்கிறேன், உன்னை எப்படி நான் அறிந்திருக்கிறேன், உன் பேர் எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 48-50 வசனங்களில் வாசித்து பாருங்கள். நாத்தான் அங்கிருந்து வருகிறார், வந்த உடனே சொல்லுகிறார், நாத்தான்வேல் நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அத்தி மரத்தில் கீழே இருக்கும்போதே உன்னை என் கண்கள் கண்டது, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். நம்மளை கர்த்தர் எப்படி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்? தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என் கருவை அவர் கண்கள் கண்டது என்று போடப்பட்டிருக்கிறது. என்னை அறிந்த ஒருவர் இயேசு. உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உங்கள் பேர் அவருக்கு தெரியும். நான் முந்தையே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் நரமாச கர்ப்பிணிகளாக இருக்கும்போது அவர்கள் பிள்ளையை சுமந்து கொண்டு அத்திமரத்துக்கு கீழே தான் போய் உட்காருவார்களாம். அத்திமரத்திற்கு கீழே. அப்படி அத்திமரத்துக்கு கீழே அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது, எதுக்கு? அத்திமரத்தில் உள்ள அந்த குணாதிசயங்கள், நறுமணங்கள்லாம் கர்ப்ப காலத்துக்கு, பிரசவ காலத்துக்கு அவங்களுக்கு பலனாக இருக்குமா. அப்படின்னா இயேசு நாத்தான் வேலை பார்த்து, கபடற்ற உத்தம இஸ்ரவேலே, நாத்தான் வேலை வா அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கிறார். இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஆண்டவரே நீர் இதை செய்கிறீர், எப்படி என் பேரை அறிஞ்சிருக்கிறீங்க? அது சொல்ற வார்த்தை, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை எனக்கு தெரியும். அத்திமரத்தில் இருக்கும்போது நீர் எப்போ கண்டீர்? அத்திமரத்தில் இருக்கும்போது இப்போ இல்லைப்பா, உங்கள் அம்மா உன்னை வயிற்றுல சுமக்கும் போதே உன்னை எனக்கு தெரியும் அப்படிங்கிற. அல்லேலூயா. உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளை அறிந்த ஒருவர் எனக்கு உண்டு. சங்கீதம் 44:21 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. எதை அறிஞ்சிருக்கிறாரு? என் பேரை அறிஞ்சிருக்கிறாரு. என்னை வயிற்றுல சுமக்கிறதுக்கு முன்னாடி, அவர் என்னை உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் இருதயத்தை அவர் ஆராய்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். என் இருதயத்தின் அந்தரங்கங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட புகழ போல இருக்கிறது. அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் இருதயத்தின் அந்தரங்கள், ஒருவேளை புருஷனுடையது மனைவிக்கு தெரியாம, மனைவியுடையது புருஷனுக்கு தெரியாம, ஒருவேளை பிள்ளைகளுடையது பெற்றோருக்கு, பெற்றோர்களுடைய பிள்ளைகளை மறைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. என் அந்தரங்கம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 139ஆம் சங்கீதம் தான் இந்த பாட்டு இல்ல, ஃபாதர் எழுதின பாட்டு. ஆமா, அந்த ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன்ற சாங்கு. 1ஆம் வசனம் பாருங்க, வாசிச்சேன். 1லிருந்து 4 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் இல்ல? நான் எப்போ உட்கார்றேன், நான் எப்போ எழும்புறேன், எப்போ நடக்கிறேன், எப்போ தூங்குறேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா ஆக்ஷனை கூட அறிந்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். ஆமாம், உட்கார்றது, எழுந்திருக்கிறது, நடக்கிறது இல்லை, எழுந்திருக்கிறது. என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறான். நான் என்ன நினைக்கிறேன்னே தூரத்தில். இயேசு பந்தி இருக்கும்போது சீமோன் வந்து பாவியான அந்த ஸ்திரீ பாதத்தில் படுக்கிறா, அப்படியே முத்தம் பண்றார், மயிரனால் துடைக்கிறார், கண்ணீரினால் நினைக்கிறார். இவள் எப்படிப்பட்டவர் என்று யோசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சீமோனின் நினைவை அறிந்து, அவன் நினைவை பார்த்தாரு. நீ என்னன்னு பார்க்கிற? ஒருவன் கடன் பட்டிருந்தான். எவ்வளவு கடன் பட்டிருக்கிறான் இவனுக்கு? அவன் மன்னித்தான். கொஞ்சம் கடன் பட்டவன் மன்னித்தான். இது எதில்? யார் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார்களோ அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். நம்ம நினைவு இருக்கு கூட கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், சில நேரம் நம்மகிட்ட சில ஆட்கள் தூரத்தில் வரும்போது நமக்கே தெரியுதே, இந்த ஆள் இதுக்காகத்தான் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதே, இந்த நபர் இதை எதிர்பார்த்து தான் நம்மகிட்ட வருகிற மாதிரி இருக்குன்னு தோணுதே நமக்கு. சில நேரம் நமக்கே இப்படி இருக்குன்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சங்கீதம் 142:3, என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். என் வழி அறிந்திருக்கிற 139ஆம் சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. வழி, பாதை, என் பாதையை கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். என் பாதை அவருக்கு தெரியும், என் வழி தெரியும். ஐயோ, எங்கே போகிறேன், எங்கே ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் எனக்கு பாதையே இல்லையே, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றீங்களா, எல்லாம் கோணலாக இருக்கா, எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் செவைப்படுத்துவா. உங்கள் வழிகள், உங்கள் பாதைகளை கர்த்தர் அறிந்தவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மத்தேயு 6:8-32, ஆமென், 7:11, இதில் எல்லாம் வாசித்து பாருங்க. உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். 6:32 பாருங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் உங்களை இந்த மாதம் உங்கள் தேவை என்னன்னு கூட அவருக்கு தெரியும்.
ஒரு 10 ரூபா தேவைப்பட்டாலும் ஏசப்பா அவங்க தேவையை சந்திப்பார். அவர் அறிவார். உலகத்தை நாடி தேடி அங்கே போனால் இவர் கிடைக்குமா, இங்கே இவர் தருவார். இல்லை, உங்கள் வேண்டியவைகளை இல்லை, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் உதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. பரமபிதா போஷிக்கிறாரே. சாலமோனின் மகிமையை காட்டிலும் புல்லுக்கு கர்த்தர் உடுத்தி வைத்திருக்கிறாரே. உங்க பரமபிதா இதெல்லாம் அறிந்திருக்கிறார். நீங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலே கொடுக்க அவரால் முடியுமே. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன விஷயத்தில் தேவை? பணம் தேவையாக இருக்கா, பொருளாதார தேவைகளாக இருக்கா, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு தேவையா, திருமண காரியங்களில் தேவையா? அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவையை அறிந்தவர் அவர். நம்ம ஜெபிக்க முன்பாகவே அவருக்கு தெரியும் நான் என்னதாக்காக தேவ சமூகத்தில் போகிறேன்னு. இந்த நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதை அவர் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. உங்க தேவைகளை அறிந்தவர் ஒருவர் இயேசு உண்டு. அதை கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். கர்த்தர் செய்வாரா மாட்டாரா? யோவான் 2:25 பாருங்க. மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியா. எப்படி? மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுஷனுக்கு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். என்னென்ன காரியம் உண்டோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்ன ஆண்டவர்! நீங்க ஏசப்பாவுக்காக ஓடினது, உழைச்சது, பாடுகள் உபத்திரம் வந்தபோது சகித்தது, பொறுமையாக இருந்தீங்கல்ல. சில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, ஆண்டவரே என்னடா செய்ய போகிறேன் அமைதியை காத்தீங்கல்ல. அவருடைய நாமத்துக்காக இரவும் பகலும் ஓடினீங்களா? அவருடைய நாமத்துக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபித்தீங்களா? அவருடைய நாமத்துக்காக ஆத்துமாதாயம் பண்ணீங்களா? அதை கர்த்தர் அந்த பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஒரு சபையை பார்த்து சொல்றாரு, நீ முந்தி செஞ்ச ஊழியத்தை விட இப்ப நீ அதிகமா ஊழியம் செய்யற. அன்பை, ஊழியத்தை, விசுவாசத்தை, பொறுமையை நீ முன்பு செஞ்சதை விட இப்ப செஞ்ச அந்த பிரயாசம், கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தினல் 3:8 வாசித்து பாருங்கள். உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சோண்டு தான் பலன் இருந்துச்சு. நீ நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை இந்த மாசம் கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவர். உங்கள் கிரியையை, உங்கள் பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க பொறுமையா இருந்ததை, சகித்து கொண்டதை, கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் தேவனை மறுதலியாதபடி வசனத்தை கை கொண்டு வசனத்துக்காக காட்டின பக்தி வைராக்கியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது. நாகும் 1:7 பாருங்க. நாகும் 1:7. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாம் கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என் பிள்ளை என்ன நம்புதா, இல்லை மனுஷனை நம்புதா, ஊழியக்காரனை நம்புதா, இல்லை என்ன நம்புதா? என் பிள்ளை வட்டி கடைக்காரனை நம்புதா, பேங்கை நம்புதா, இல்லை என்ன நம்புதா? என் பிள்ளை புரோக்கரை நம்புதா, இல்லை என்ன நம்புதா? திருமணத்துக்கு புரோக்கர் நல்லா பார்த்து தருவார்னு அவரை நம்பி, அவர் சூப்பராக பார்த்து தருவார், அவரை நம்புறீங்களா இல்லை கர்த்தரை நம்புறீங்களா? யாரை நம்புறீங்க? தம்மை நம்புகிறவர்களை தான் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவன் என்னை அறிந்த ஆண்டவன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அந்த இதில் எரேமியாவுடைய புலம்பல்லே சொல்லலாம். இந்த இடத்துல ஆண்டவரே உம்மோட வழக்காட போனால் தேவரி நீதி உள்ளவர் அல்லவே,
நீங்கள் நீதி உள்ளவர். உங்கள் கூட எப்படி ஆண்டவரை நான் வழக்காட முடியும்? ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து நீர் நியாயம் உள்ளவர், நீதி உள்ளவர் என்று உம்மோடு கூட நான் பேச வேண்டுகிறேன். நான் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்கிறவரை அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நமக்கு தோணுதில்லை? ஆகாதவன் வழியெல்லாம் வாய்க்குது, துரோகம் பண்றவன் எல்லாம் ஜாலியா சுகித்திருக்கான். 2வது வசனத்தில் பாருங்க, அவர் சொல்லுவாரு, நீர் அவர்களை நாட்டினீர். நீங்க தான் நாட்டுறீங்க. வேர் பற்றி தேறி போனார்களாம், அப்புறம் கனியும் கொடுக்கிறார்களாம். அப்படியே அவங்க கனி வேற கொடுக்குறாங்களாம் பாருங்க. துரோகம் பண்றவங்க, அநியாயம் செய்கிறவங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் ஆனால் அவர் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். தூரமா இருக்காராம் கர்த்தர். அவங்க வழியெல்லாம் வாய்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? துரோகம் பண்றவெல்லாம் துளித்திருக்கிறான், சுகித்திருக்கிறான் நினைக்கிறீங்களா? ஆனா அடுத்ததுதான் 3வது வசனம் சொல்லாரு, என்ன நீங்க அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். அப்போ ஆண்டவர் எதெல்லாம் என்னை பார்க்கிற ஆண்டவரா இருக்கிறார். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் ஆகார், ஈசா அங்கே ஆகார் ஆபிரகாமின் வீட்டில் அடிமை பெண்ணாக இருக்கிறார். அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனை வந்தது, இவன் தேவ மனுஷன், இது அவனுடைய மனைவி, தொடாத, நீ செத்தே போயிருவேன்னு சொன்ன உடனே அவன் உடனே பயந்து, நேர் ஏன் இப்படி சொன்னீர், நீ என்னை கொலை செஞ்சதுனால கொலை செஞ்சிருவீரோனோ பயந்து என்னை தங்கச்சின்ட்டேன் என் மனைவியை. அந்த நேரத்தில் தான் கூட நம்ம அக்காவை அனுப்பி விடுறாரு, ஆகார் அக்காவை. கூட வந்த உடனே நம்ம அம்மா சும்மா இருப்பாங்களா? இருக்க ஏற்றி விட்டு நீர் இவளோடு சேரும், என் பிள்ளைய தாருன்னு சொல்லிலாம் கேட்குறா. அவள் நெருக்கப்படுகிறதையும் ஒடுக்கப்படுகிறதையும் அவளால் தாங்க முடியல. இனி ஏற்கனவே அடிமையாக இருந்தேன், இன்னுமா என் வாழ்க்கை அடிமையாக இருக்கணும்னு பிச்சு பிடிங்கிட்டு ஓடுறா. ஆமாம், இருக்கிறத விட எங்கேயா ஓடிடலாம் ஐயா. சிலருக்கு தோணுதா? நெருக்கம், உபத்திரவம், பாடு, நிந்தை, திருப்பி திருப்பி இப்படியே நெருக்கமா ஓடணும்னு தோணுதா? ஆண்டவர் சொல்லுகிறா, வனாந்தரத்தில் அவள் போன போது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். 21ஆம் அதிகாரம். மாசமாய போது சாரால் அவளை இன்னும் நெருக்கினாள். இவ அற்பமா நினைக்கிறா, அவளை நெருக்கி இந்த அடிமை பெண்ண பிள்ளைய வெளியே அனுப்புவோம், பிள்ளை பெற்ற பிறந்த உடனே இஸ்மவேலை வெளியே அனுப்புவோம், என் பிள்ளைய பரியாசம் பண்றான். வேதம் சொல்லுகிறது, அப்பத்தையும் துருத்தியில தண்ணியும் கொடுத்து அனுப்பிவிட்டான். வெகு தூரம் போய் வனாந்தரத்தில் அப்பமும் துருத்தியில் தண்ணியும் காலியானதுக்கு பின்பாக பிள்ளை சாகிறதை காணக்கூடாமல் ஒரு அம்பு எய்கிற தூரம் போய் விழுந்து தேவ சமூகத்தில் அழுதால் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லார், உன் பிள்ளையை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். மொத அவளை தான் ஆண்டவர் கண்டார். அவள் தான் ஒரு பேர் சொல்கிறார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவ நம்ம காண்கிறவன். ஆமென் சொல்லுங்க. யோபு 28:24 பாருங்கள். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் மேல் இருக்கிறதை எல்லாத்தையும் பார்க்கிறாராம். வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் அவர் காண்கிறார். சங்கீதம் 33:13 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார், எல்லாத்தையும் காண்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதை காண்கிறார்? முதலாவது என் உபத்திரவத்தை காண்கிறார், என் பாடுகளை, என்னுடைய போராட்டங்களை அவர் காண்கிறார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், கூக்குரலை கேட்டவே கேட்டேன். கடைசி வாசனம் சொல்லுகிறது, ஆமென், எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குகிறதை கண்டேன். யாரோ ஒருவர் ஒடுக்குறாங்களா? உங்க ஒடுக்குதலை கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாசம் உபத்திரவத்தை காண்கிறார், உங்க ஜெபத்தை கேட்கிறார். என்னென்ன உபத்திரவத்தின் ஊடா போறீங்களோ,
என்னென்ன பாடுகள் யாருமே காணலைன்னு சொல்றீங்களா? அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உடனே கர்த்தர் மோசேயை எழுப்பி, உன்னை பார்வோனுக்கு தேவனாக்குவேன், நீ போ பார்வோனிடத்தில் என்று அனுப்பின போது கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது போல இந்த மாதம் எல்லா உபத்திரவத்தையும் பாடுகளையும் ஒடுக்குதலையும் கண்ணோக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் சேனையை போல எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினது போல இந்த மாதம் கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை சிறையிருப்பை தேவன் மாற்றுவார். 2 ராஜாக்கள் 20:5 எசேக்கியாவின் கண்ணீரை கண்டேன். அந்த வியாதி நிமித்தம் உன் நாள வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, உன்னை நான் எடுத்துக்கொள்ள போறேன், நீ மரிக்க போகிறாய். தேவ சமூகத்தில் சுவர்பரமாய் திரும்பி எவ்வளவு மன உத்தமமாக நான் ஜீவித்த ஆண்டவரே கர்த்தரிடத்தில் சமூகத்தில் ஜெபித்த போது அதை கேட்டு ஆண்டவர் சொன்ன, உன் கண்ணீரை பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ கவலைப்படாத. வியாதியினால கண்ணீரா, பலவீனத்தினால கண்ணீரா, எந்தெந்த கண்ணீராக இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒரு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்கள, யாருக்கு தெரியாமல் படுக்கையை கண்ணீரினால் நினைக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு கண்ணீர், உங்கள் கண்ணீரை அவர் பார்க்குறார். கவலைப்படாதீங்க. நெருக்கமா, பண தேவையினால கண்ணீரா, பொருளாதார தேவையினால கண்ணீரா, உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். என்ன பாடு அந்தரங்கத்தில். சில பேர்லாம் சொல்லுவாங்க, பாத்ரூம்குள்ளே கதவு போட்டிட்டு தண்ணியை திறந்துட்டு அழுவேன் பிரதர், அழுவேன், சத்தம் வெளியே கேட்டக்கூடாதுன்னு அழுவேன். அப்படி உங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை காண்கிற ஒருவர் உண்டு. இந்த மாதம் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷம் உங்கள் கண்ணீரை கர்த்தர் மாற்றுகிற மாதமாக இருக்கும். அவர் என்னை அறிந்து என்னை காண்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகவே கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான், அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அவனை எப்படி கண்டாராம்? பா, என்ன அருமையான வார்த்தை, இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா தேவ சித்தத்தை செய்கிறவனாய் கண்டேன், இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறான், அப்படி காண்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் சித்தத்தை, அவருக்கு பிரியமானது, அவருக்கு இருதயத்தை ஏற்று நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் காண்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், என் உள்ளேந்திரியங்களை சோதித்தருகிறீர், என்னை காண்கிற ஆண்டவர் என்னை பார்க்கிறார். நீங்கள் மத்தேயு 14:14 யோவான் 6 இந்த 2 வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு திரளான ஜனங்களை கண்டு பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் பார்க்குறீங்க, அழுகிறீங்க, கண்ணீர் விடுறீங்க, கண்டார் வியாதியஸ்த சுத்தமாக்குனீங்க, இவங்க எல்லாம் போய் அனுப்பி விடுங்க. 3 நாள் இருக்கிறாங்க, உட்காந்து வசனத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணமும் இவ்வளோதான், இதை எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் இவர்களுக்கு அப்பத்தையோ கொடுக்க முடியாது, சாப்பாடு இல்லை, அனுப்பிவிடுங்கன்னு சொன்ன உடனே நீங்களே கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். அந்த இடத்த சூழ்நிலையை அறிந்து ஜனங்களை பார்க்குறாரு, சூழ்நிலையை அறிகிறார். கையில் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது, சூழ்நிலை வனாந்தரன்னு தெரியுது, ஜனங்களை பார்த்தா கண்டு மனதுருகி ஆசைப்படுறார். நீங்களே கொடுங்க, என்ன இருக்கு? 5 அப்போ 2 மீன். இது போதாதே ஆண்டவரே. நீங்கள் பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில் யோவானில் போட்டிருக்கு போதாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதாது இருக்கா? 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தமாக வாசிச்சேன் 7ஆம் வசனம் பாரு, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும்
200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் தாம் வசனம். செய்ய போகிறதை அறிந்திருந்தும், அவர் அறிஞ்சிருக்கிறார், நான் என்ன செய்ய போறேன்னு அவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில நீங்க தேவையோடு இருக்கிறது தெரியும், வனாந்தர இருக்கிறீங்கன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆனா உங்களை சோதிக்கும்படி இப்படி செய்யறாராம். அப்ப பிலிப்பு சொல்றான், இது போதாதே ஆண்டவரே, இந்த மாசம் பணம் போதாதா, பொருளாதாரம் போதாதே, இது பத்தாதே, இந்த மாசத்துக்கு போதாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, போதாது. ஆமாம், முந்தையெல்லாம் சொல்லுவாங்க காலி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, காலியா இருக்கு சொல்லுங்க, காலியா இருக்கு. பருப்பு காலியா இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஆமாம், காலி ஆனால் இருக்கு இருக்கு. இதுதான் எப்பயுமே. போதாது 5 அப்பம் 2 மீன், காலி இல்லை, போதாது இல்லை, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கறதுக்கு அவரால் முடியும் இந்த மாதம். அல்லேலூயா. உங்களை அறிந்தவர், உங்கள் சூழ்நிலை தெரியும், உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஜனங்களை கண்டு எல்லாரையும் பார்க்குறா, விசுவாசிகளையும் பார்க்குறாரு, சீஷர்கள் ஊழியக்காரனையும் சோதிக்கிறாரு. அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இந்த மாதம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒன்று நடக்கும், 5000 பேரை பந்தி இருக்க புல்களின் மீது அமர உட்கார வைத்து வரிசையாய் அவர்களை போஷித்தது போல, மீதி துணிக்கை 12 கூடை எடுக்க வைத்தது போல, இந்த மாதம் எதெல்லாம் போதாது போதாதுன்னு சொல்றீங்களோ கர்த்தர் மீதி எடுக்கும்படி நல்லா கை தட்டுங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டி ராகா தாரா பா ஷேலே மே கோட்டோ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா போராடுங்க. என்னை அறிந்திருக்கிறார், என் சூழ்நிலை தெரியும், நான் வனாந்தரத்தில் இருக்கிறது தெரியும், நான் தனியா இருக்கிறது தெரியும், என் தேவை தெரியும், இது போதாதேன்னு தெரியுது. ஆனா என்ன அறிந்திருக்கிறேன், என்ன சோதித்து அறிந்திருக்கிறேன், நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதை எனக்கு தெரியும். உங்களுக்கு நீர் அறிந்திருக்கிறீர், எனக்கு பெஸ்டா தான் கொடுப்பீங்க, அதிகமாக தான் கொடுப்பீங்க. ஒரு நாளும் ஆண்டவரே என்னை நீங்க விட்டு விட மாட்டீங்க. என்னை அறிந்தவர், என்னை காண்கிறவர், என் தேவையை சந்திக்கிறவர். இந்த மாதம் 12 கூடை மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. தைரியமா போங்க. என்ன கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி அனுப்புகிறார். அநியாயம் செய்கிறவனுக்கும் துரோகம் பண்ணுகிறவனுக்கும் எல்லாம் நல்லா நடக்குதே ஆண்டவரே. என்ன நீ நியாயம் உள்ளவர் என்று அறிந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். தைரியமாக போங்க. இவனுக்கெல்லாம் வாய்க்குது பாருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த மாதம் எல்லாம் நமக்கு தான் வாய்க்கும், நமக்கு தான் கர்த்தர் செய்ய போறாரு பாருங்க. அவனை கொஞ்ச நாள் தான் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் துன்மார்க்கனை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். துன்மார்க்கனை தேடியும், அநியாயம் செய்கிறவனை தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். கொஞ்ச காலம்தான், பாடுகளும் உபத்திரவும். தைரியமாக இருங்க, சொல்லுங்க, என்னை நீர் அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என்னை அறிந்தவர் உண்டு, என்னை காண்கிறவர் உண்டு. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் என்னை அறிந்தவர்.